அந்த பாவையாகத்தானே நஜ்ஜவஞ்சிக்கு செய்த கொடுமனாலே எப்படி என்றா அதாவது ஒன்னாவது சூரியவனம், இரண்டாவது ராமராஜ்வனம், மூணாவது முருகமராஜ்வனம், நாலாவது காமகந்து பர்வதம், ஐந்தாவது சைந்தவனம், ஆறாவது காமகந்து பர்வதம், ஏழாவது கந்தூர பர்வதம், எட்டாவது குருமகரிஜ்வனம், ஒன்பதாவது ராமராஜ்வனத்தில் வந்து தங்கிக் கொண்டிருக்கின்றோம். மாமா இந்த ஒன்பதாவது அதாவது ராமராஜ் என்ன செய்தார் என்றா அந்த பகையாளியை செவிப்பதற்கு பாட்சிப்பதம் வாங்கி வரணும் அப்படின்னு சொன்னார்கள். ஆமா, இந்த எதிராளியை செவிப்பதற்கு ஈசனிடம் சென்றால் அந்த பாஜபதத்தை வாங்கி வந்தால் இங்கே நாடை வெல்ல முடியும் அப்படின்னு ராமராஜ் சொன்னார். மாமா அதனால சரி உங்களை அழைத்து கேட்டா யாரு போனா இந்த பாஜபதம் வாங்கலாம் அப்படின்ற ஆலோசனை உங்களை எடுத்துரு. மாமா அது மட்டும் இல்லாம படிக்கு இந்த 55 பாண்டவர்கள் மூத்தவர் தான் நான். வெள்ளிங்கிரி சென்று நான் பாசுபதம் வாங்கலாம் என்று ஆலோசனை கொண்டு இருக்கிறேன். மாமா எப்படி நான் போயிட்டு வந்தேன். மாமா இந்த தர்மமே நித்தம் பெருமாளே அப்படி என்று இருக்கக்கூடிய தர்மநந்தன எங்க போறாரா? கயல மரம் போறாரா? சரி, கயல மரம் சென்று சிவபெருமான் இடத்திலே மரம் வாங்குறாரா? எப்படி வாங்குவாரா? முடியாது. தர்மநந்தனா மாமா ஏன் மாமா நீனே தர்மமே ஜெயம் என்று இருக்கிறார். தர்மமே ஜெயம் என்று இருக்கும் போது ஈசன் இடத்துல போகலாம் என்று சொல்லவல்ல, ஈசன் இடத்துல வர வாங்கலாம். அப்படி வர வாங்கி விட்டால் வர வழியிலே யாராவது தர்மமா தானமா கேட்டா கொடுத்து விட்டு வந்திருப்பா. ஆமா, உன்னால முடியாது. உண்மைதான் மாமா, முடியாது. மாமா நான் போய் வர வாங்கிக்கலாம். அந்த கயல மரம் சென்று ஈசன் இடத்திலே சிவபெருமான் இடத்திலே நான் ஓடி ஓடி சென்று நானாகி அவருடைய பாதத்தை தரிசனம் பண்ணி நானாகி வர வாங்கி கொண்டு வருகிறேன் மாமா என்று சொல்கிறாயே. எப்படி வர வாங்குவது சொல்லு. மாமா போவேன், போன ஈசன் கிட்ட போன கிடைச்சான் வரவும் கேட்குவேன், கொடுத்தால் பாக்குவேன், கொடுக்காவிட்டா முறுக்கிடு மாமா. என்ன தெரியல ஏட்டா சுசியா? எப்படி மாதவா? ஏண்டா உண்மையா சிவபெருமான இடத்துல போய் சண்டை செய்து அவனை அடிக்க போனா வரம் தருவாரா? கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. யாருடா வரம் தருவா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. வேமா நீ போரி கஞ்சாதவன். எப்படி போரி கஞ்சாதவன்? நீ சண்டை கஞ்சாதவன். ஆமா, போன சிவபெருமான இடத்துல ஈசன் இடத்துல வரம் வாங்க முடியாது. வாங்க முடியாது. கொடுத்தால் வரம், கொடுத்தால் வரத்தை வாங்குவாய். வரம் கொடுக்கலன்னா அந்த எங்க கைலேசத்தவே நீ தூளாக்கி விடுவாய். ஆமா மாமா, போன வரப்பட்டு வர முடியாதப்பா, உன்னால முடியாது. முடியாது மாமா. அர்ஜுனா என் அண்ணனாகத்தானே இருவரும் போய் வர வாங்கி வர முடியாது அப்படி என்று சொல்லிவிட்டாய். என் தம்பியாகத்தானே லகல சகாதேவன் அவங்களால முடியாது. இருவரும் சின்ன சிறு பிள்ளைகள். ஆமா, அப்படி இருந்தாலும் அந்த கைலாமலைக்கு சென்று நான் இந்த ஈசனுடைய பாதத்தை வணங்கி நான் பாசு பதார்த்தம் வாங்கி வருகின்றேன். மாமா ஒரு நாள் சீலை கட்டினாலும் அவன் ஆனா பேனாடி தூக்கி பாப்பான். ஆமா, ஆத்தா அரிமண்டல் இல்லன்னா கூட அச்சனை பூத்தியாரு எண்ண முடியாது. இவன் போய் ஈசன் இடத்துல போய் வர வாங்குவானா மாமா? முடியாது. அதனாலதான் எங்களுக்கு சிரிப்பா வந்துருச்சு மாமா. என்னை அதாவது ஆத்து அரிமணலை எண்ணினாலும் அர்ஜுனன் கூத்தியாரை எண்ண முடியாது. ஒருவருக்கு சேலை கட்டி இருந்தாலும் அது ஆனா பெண்ணா என்று தூக்கி பார்த்து அவனால முடியாது அப்படி என்று சொல்கிறாய். அண்ணா, நான் அந்த வெள்ளைங்கிரி மலையை நோக்கி சென்று அந்த சிவனாருடைய பாதத்தை வணங்கி நான் பாசுபதார்த்தம் வாங்கி வருகின்றேன். அப்படி வாங்கி வந்தால் காண்டா வனம் எரித்த காண்டீபன், இல்லை என்றால் என்ன நீங்க ஒரு மனிதன் நான் நினைக்க வேண்டாம். நான் சென்று வருகின்றேன் வெள்ளங்கிரி. ஏன் மாமா இப்படி
ஒரு வார்த்தை சொன்னோன்னு என் தம்பி கோவிச்சு கொண்டே ஓடிட்டான் மாமா. ஆமாப்பா. என்ன ஒன்றுமே தெரியல, வருவானா வரமாட்டானா தெரியல மாமா. தர்மா, வேமா, அர்ஜுனா, மாமா சொல்கிறேன். அப்பா கோவிந்தே போடுமண்ணே. ஒன்றும் நீங்க வருத்தப்பட வேண்டாம், எப்படி கோபப்பட வேண்டாம். நீங்கள் உன் தம்பியே ஆனா கேவலமான வார்த்தையா பேசிவிட்டீர்கள். கேவலமான வார்த்தை பேசிவிட்டீர்கள். இருந்தாலும் உங்க மீதிலே கோவிச்சு கொண்டு என் கண்ணுக்கு முன்னாலே கோவிச்சு போனவன் கண்ணாச்சா வர போறான், சோக்கியா வர போறான். அந்த கண்ணாச்சா வந்து கதில மேல சென்று வரவாக்கி வருவான். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே மாமா அப்படியே அப்படியே
அன்றி தினத்திலே உள்ளங்கை போல் நெல்லிக்கனி போல காத்திருந்தீர்கள் அல்லவா? என்னுடைய தம்பியாக தான் இப்ப கோவிச்சு கொண்டு கையில மேல செல்கிறேன் கோவிச்சு கொண்டு போய் விட்டான். அப்படி என்னோட தம்பியாக தானே போவது இருந்தாலும் சரிதான். என்னுடைய தம்பி பக்கத்துல இருந்து என்னுடைய தம்பிக்கு மஞ்சப்பதம் கிளீனா வாங்கிட்டு வாங்க மாமா. பக்கத்துல துணை இருக்கு மாமா. அப்பதானே அன்னைக்கு காத்து போறேன். அம்மா நாம ஐயப்பஞ்ச பாண்டவருடைய தங்கா பாண்டியாரியுடைய நீங்க 6 பேர்கள் மாமனை சேர்த்தினா 7 பேர்கள் 7 பேர்களும் நாம கூடி பேசிக் கொண்டிருக்கும் போது எக்களிப்பான வார்த்தை நீங்க பேசிவிட்டீங்க. அந்த எக்களிப்பான வார்த்தையை அறிந்து என்ன சொல்லிட்டு போனா நானாகி அதே சிவபெருமான் இடத்திலே சென்று சிவபாதத்தை படிந்து நான் சிவபெருமான் இடத்திலே அசிபதனை வாங்கி வந்தேன்னா அச்சல்லே இல்லை காண்டிமனே இல்லை. அப்படி நான் வாங்கினா இன்னும் பாண்டவர் கூட நான் சேரவில்லை. அப்படித்தானே அப்படித்தானே சொல்லிவிட்டு போலாம். அப்படி சொல்லிட்டு போனவன் நம்ம அண்ணன் அறியாமே, நம்ம தேவையாளாகிய பாஞ்சாலி அறியாமே, அண்ணன் வேமன் அறியாமே, இன்னும் இளைய தம்பிங்க 2 பேரு அவங்கள சதாதேவன் இருக்கின்றார். அவங்களை அறியாமே நாம கோவிச முகத்தோடு போக கூடாது. அப்படி கோவிச முகத்தோடு போனா சிவபெருமான் இடத்திலே நம்மளால வரம் வாங்க முடியாது. அப்படி வரம் கேட்டாலும் அவர் தரமாட்டார். அப்படி தந்தாலும் அந்த வரமாக்கப்பட்டது படிக்காது. அப்படி என்று ஆலோசனை கூறி திரும்பியும் சன்னாதி உருவத்துல வரோம். நம்மள பார்த்துட்டு தான் போறோம். நம்ம இடத்துல வரானா மாமா? மாமா எங்க மாமா வந்துகிட்டு போக மாட்டான். அப்படிங்கிற வந்துகிட்டு இருக்கிறான். சன்னாதி உருவத்துல வரான். சத்த நேரம் 9வது வனத்திலே நம்ம அமைதியா இருக்கலாம். வந்தா சந்திச்சு நம்ம பேசலாம்.